ஹலோ கேமர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்க் எடிஷன் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து PS4 PS5 ரெண்டு இருக்குது. ரெண்டுலேயுமே நம்ம டிஸ்க் யூஸ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் நம்ம PS4 வந்து ஜெயில் பிரேக்கில் போயிடும். ஸோ ஜெயில் பிரேக் தான் பெஸ்ட்டு. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இப்போ நம்ம டிஸ்கை பற்றி பேசுவோம். டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட் என்னென்னா, இதை வந்து நம்ம எப்போ வேணாலும் யார் கூட வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேம் நம்ம போட்டோன்னா விளாண்டுட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம அந்த கேம் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதே டிஜிட்டலாக அந்த கேம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா, ஒரு 2000 ரூபாய் போட்டு அந்த கேம் வாங்கியிருந்தோம்னா, நம்ம விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் அதை எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோதான், ஒன் டைம். அது கிணத்துல போட்ட கல் மாதிரி, அதை எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கணும். ஆனால் சிடிக்கு ஒரு டிஜிட்டலை விட சிடி வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2000 ரூபாய் கேம் வந்து 2500 ரூபாய்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 2500 ரூபாய்க்கு அந்த கேமை வாங்கி நம்ம சிடி போட்டு விளையாண்டு முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் அந்த கேமை சாலிடாக ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய்க்கு கண்டிப்பாக அந்த சிடியை வந்து சேல் பண்ண முடியும். பாதிக்கு பாதியாவது போகணும்னு வச்சுக்கோங்களேன். 2500 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அது 1250 ரூபாய்க்காவது போகும். அது வந்து நம்மளுக்கு மிச்சம் தான். அதே மாதிரி ஒருத்தர் ஒரே சிடியை ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6000, எக்ஸாம்பிளுக்கு GTA 6 வருது, அது 6000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிடி 6 பேர் 1000 ரூபாய் போட்டு வாங்கிட்டோம்னா 6 பேருமே திரும்ப நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் விளாண்டுக்கலாம். அந்த சிடி எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்டு போட்டு விளாண்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம 6 பேருமே அந்த GTA 6 விளையாடலாம். விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமும் கூட அந்த GTA 6 சிடியை ஒரு 2500 ரூபாய் 3000 ரூபாய்க்கு சேல் பண்ணி ஆளுக்கு 500 ரூபாய் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் சிடிஸில் நிறையா இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் நிறைய சிடிஸ் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்கிட்ட இருக்க சிடிஸும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் கொடுப்பேன். ஒரு கேம் சென்டர் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், அண்டு மல்டிபிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது, நான் நிறையா ஷேர் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கும் சிடி வெர்ஷன் வந்து பெஸ்ட்டு.